எல்லாருக்கும் வணக்கம். அதான் பாலஸ்தீன் 36 படம் பார்த்தேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய அதிர்வு உண்டாச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தோடைய கண்டென்ட்டு அதனுடைய உண்மை சம்பவம் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பாலஸ்தீனத்தை பற்றி தெரியும். இது இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வரலாறு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எனக்கு எல்லா நாட்டிலையுமே வந்து பிரிட்டிஷ் போகிற இடம்லாமே உருப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாலஸ்தீனம் போன இடமும் இப்படி உருப்பிட்டுருக்குன்றது நமக்கு தெரியாதா? அதுதான் வந்து இந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு. எவ்வளோ கேவலமானன்றதை இந்த படம் பார்க்குறப்ப இன்னுமே நமக்கு கோவம் தான் கொடுத்துச்சு எனக்கு. அது 1933 வந்து ஹிட்லருக்கு ஆட்சி வந்தது பிறகு ஜெர்மனில் அங்கேருந்து யூதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு குவிக்கிறாரு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஏதாவது எங்கேயாவது தப்பிச்சு போயிட முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரிட்டன் வந்து அவங்களுக்கு ஒரு இது சொல்லுது, என்னென்னா பேல்பர் பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேல்பர் பிரகடனம் என்னென்னா யூதர்களுக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு தனி நாடை நாங்கள் அமைச்சு தரேன்னு சொல்லி அவங்க பிரிட்டன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளைவுலேருந்து இன்றைக்கு வரையும் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை இந்த படம் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சு, அது எங்கேருந்து போயிட்டுருக்குன்றதை வந்து இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தை கரெக்டாக பதிவு பண்ணிக்குது. 1936 காலகட்டத்தை. ஏன்னா 1930 பாலஸ்தீனம் வந்து பிரிட்டன் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. அதனால் இவங்களாம் வந்து நமக்கு அடிமையை தானே, இவன் என்ன நம்மளை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூதர்கள்லாம் வந்து உள்ளே கூட்டு வராங்க. கூட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்து தங்க வைக்கிறாங்க. என்னென்னா இவங்க வந்து தங்கினவங்க சும்மா இல்லாமல் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லேண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஏன்னா இவங்க வந்து பாலஸ்தீன மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக கிராமத்தில் வந்து அவங்களுக்குன்னு இந்த ஊருக்குன்னு ஒரு ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதில் வந்து எல்லாமே பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே இவங்க போகிறப்ப யூதர்கள் போகிறப்ப கொஞ்சமாக அந்த லேண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன மக்களுடைய லேண்டில் நெருப்பு வச்சு அந்த இடத்த வந்து கொளுத்தி கொஞ்சமாக வந்து அவங்க ஒரு காம்பவுண்டு போட்டே வராங்க. அந்த காம்பவுண்டை போய் கேள்வி கேட்க போகிறவங்களாம் சுட்டு சாவடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ஹார்பரில் வேலைக்கு வராங்க. வேலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா டியூட்டி கேட்குறாங்க. சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸ்ட்ரா டியூட்டி காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த மக்கள் வந்து போட்டு அடிக்கிறாங்க. வேலை செஞ்சால் செய்யணுண்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அங்கே எதிர்த்து கேள்வி கேட்டவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவங்க வந்து ஒரு புரட்சி படி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு பெரிய வேலை நிறுத்தத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அவங்க வேலை நிறுத்த ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுதுன்னா சாப்பாட்டு காசு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காசு தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்லா பாலஸ்தீன ஊர்லேயும் கிராமத்துலேயும் போயிட்டு அவங்க மக்கள்கிட்ட வந்து நிதி திரட்டி வந்து அந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அதையும் வந்து கவர்மெண்ட் வந்து நசுக்க பார்க்குறப்ப இவங்க வந்து கையில் வந்து ஆயுதத்தை எண்ண வேண்டிய சூழ்நிலையை கவர்மெண்ட்டு தான் உருவாக்குது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. ஒரு பக்கம் சிட்டியில் இந்த பக்கம் பிரச்சனை போயிடுது. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்களை கொஞ்சமாக ஆக்கிரமித்து அவங்க வாழ்வாதாரத்தையும் காலி பண்ணி அவங்களுடைய நிலத்தை வந்து இவங்க பிடிங்கி இப்போ என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறாங்கன்னா பிரிட்டன் வந்து ஒரு ரூல்ஸை போடுறான். ஈதர்களுக்கு இன்னும் ஒரு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு சியோசானி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலே வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இயக்கத்தோடைய இது என்னென்னா நம்ம பாலஸ்தீனத்தை நமக்கான நாடாக நம்ம ஒரு நாடாக மாற்றிக்கணும் அப்படின்றத அவங்களுடைய தாரக மந்திரமாகுது. ஆனால் பாலஸ்தீன மக்களால் அதை ஏற்றுக்க முடியல. இது வந்து 1936 வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. 1936 கிட்டத்தட்ட யூதர்களுடைய குடியேற்றம் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லியிருக்காங்க அந்த டைமில். அப்போ தான் அரபு கிளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு. அது இன்றைக்கும் முடியல. எப்போ ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், 1936 ஆரம்பித்து இன்றைக்கு வரலையும் அது முடிவுக்கே வரல. அதுதான் இவ்வளோ பெரிய மக்களை வந்து கொண்டு குவிச்சிருக்கு. எங்கள் நிலத்தில் வந்து நீ கொஞ்சமாக வந்து ஏன் பிடிக்கிட்டே வரன்னு சொல்லி அவங்க வந்து அது பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி பாலஸ்தீனம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டமன்னனுடைய ஆட்சிக்கில் தான் இருந்திருக்கு. அதில் அவங்க நிலத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இது முழுக்க தனியார் நிலம் மீறி இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். ஆனால் பரம்பரையாக வந்து அந்த இடத்த அவங்க வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். வாக்பு இது வந்து பார்த்திங்கன்னா மத அரசியல் சம்மந்தப்பட்ட மதத்துக்கான ஒரு இடமா இருந்திருக்கு. மேட்ரு இது வந்து சாலைகள் அப்புறம் வந்து மேய்ச்சல் நிலத்துக்கான ஒரு இடமா சொல்கிறாங்க. அதை மாவாத் இது யாருக்குமே சொந்தமில்லாத தரிசு நிலம். இது இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி வருது. அது எப்போனா 1920 to 1948 காலகட்டத்தில் இவங்க வந்து நிறைய நில உரிமை சட்டத்தெல்லாம் கொண்டாடுறாங்க. அது யாருக்காகன்னா மெயினாக பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்காக தான் அதை கொண்டாடுறாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு நாடு உருவாக்கி தரன்றதுக்காக இவங்க பல கட்ட வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக தான் அந்த நில உரிமை சட்டத்தை கொண்டாடுறாங்க. அது என்னென்னா இதில் வந்து இது எதுக்கு கொண்டாந்த பிறகு பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா பல அரபு விவசாயிங்க வந்து அவங்க நிலத்தை வந்து ப்ராப்பராக யாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே கிடையாது. அதுக்கு மட்டும் அதான் சொன்னல இது இவ்வளோ அவங்க இப்படி தான் வந்துருக்காங்கன்ட்டு இதை பயன்படுத்தி எந்தெந்த நிலம்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி யூதர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவனுங்க இங்கே பல நிலம் வந்து பார்த்திங்கன்னா லெபனான் சிரியாவில் இருக்கிறவங்கள செல்வந்தருக்கு சொந்தமாக இடமா இருந்திருக்கு. அதை யூதர்கள் வந்து காசு கொடுத்து அவங்ககிட்ட அந்த நிலமா ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்படி தான் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவடைச்சிருக்காங்க யூதர்கள் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் 1940 லேண்ட்
ட்ரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன்ற ஒரு சட்டத்திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் அரசு கொண்டாந்துக்குது. எதுக்குன்னா இந்த அரபு கிளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவு வெடிச்சு மக்கள் போராட்டம் வந்ததுனால இதை வந்து நம்ம தணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்துறாங்க. அந்த சிஸ்டத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, மண்டலம் ஏ 63% நிலம் இது. இங்கே எந்த ஈதொருளும் நிலத்தை வாங்கக்கூடாது. மண்டலம் பி 32%. இங்கே ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு உட்பட்டு அந்த நிலத்தை வந்து அவங்க வைக்கலாம். சுதந்திர மண்டலம் 5% நிலம். இங்கே யார் எப்படி வேணால் நிலத்தை வாங்கலாம், வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அவங்க வந்து கொண்டாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இஸ்ரேல் உருவாக்கிட்டாங்க. அவங்க இஸ்ரேலை உருவாக்கின பிறகு 1948 போருடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு அங்கே இருக்கிற பாலஸ்தீன மக்கள்லாம் நிறைய பேர் வெளியேறிக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இவங்க ஆக்குபை பண்ணி வந்துருக்காங்க. அப்படியே வந்து அந்த நிலத்துக்கு சொந்தமானவங்க பயத்தில் வந்து வேற ஒரு தங்கியிருந்தால் கூட இங்கே ஆப்சன்டிசம், இந்த இடத்துல நீ இல்லை, ஆனாலும் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஈதரில் வந்து அந்த இடத்த கொஞ்சமாக அவங்ககிட்ட பிடிக்கிருக்காங்க. இந்த படம் இந்த இப்போ சொன்னேன் இல்லையா நான், இந்த சட்டத்திட்டங்கள் இந்த ரூல்ஸு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இது உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு தான் படம் எடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த கிராம மக்கள் அவங்க பாட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. அந்த அமைதி வந்து எப்பயுமே வந்து அதிகாரத்துக்கு பிடிக்காதில்ல. அதிகாரத்தை பொறுத்தவரையும் வந்து அந்த அமைதியை வந்து அவங்க விரும்பவே மாட்டாங்க. அப்படி இந்த கிராம மக்கள் அமைதியை கருத்து அவங்களுக்கு புரியாத தொடர்ந்து வந்து அவங்களை கண்காணிக்கிறது, மன ரீதியாக துன்புறுத்துறது, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே பூந்து இங்கே ஏதாவது குண்டு வச்சுருக்காங்களா இல்லை வந்து துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை செக் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து அவங்கள வந்து மன ரீதியாக டார்ச்சர் பண்ண அதனாலே பாதி பேர் ஊரோட்டெல்லாம் வெளியே போயிருக்கானுங்க. போக போக அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக எதிர்களுக்கு பிரிட்டன் வந்து கை மாற்றிட்டே இருந்திருக்கானுங்க இவனுங்க. இல்லை எனக்கு நிறைய இடம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. முக்கியமாக கரீம்னு ஒரு சிறுவர் இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே செருப்பு தைச்சிட்டு ஷூ வந்து தைச்சி அதை வந்து எல்லாத்துக்கும் விற்றுட்டுருப்பான். அந்த காசை எடுத்துகிட்டு அவரும் அவங்க அப்பா வந்து ஊருக்கு போவாங்க. போகிற வழியில் அந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காசெல்லாம் பிடிங்குவாங்க. பிடுங்குற இடத்துல அவர் சொல்லுவார், நீ எல்லா இடத்துலையும் பொறுமையாரு, நீ மனுஷனாக தான் நடந்துக்கணுமே தவிர உனக்குள்ள அந்த மிருகத்தை வெளியே விடாது சொல்லிட்டு கையை போட்டு நல்லா கடிச்சு உனக்கு எந்த அளவுக்கு அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியுமா பண்ணுன்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார வர்க்கத்துடைய ஆட்டத்தை வந்து அது தொழிற்சி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே செம கோவம் வரும். அந்தளவுக்கு அது சீனாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் துப்பாக்கிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த கிளச்சார்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிறகு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணது எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் வண்டிக்குள்ளே ஏற்றிட்டு தூரத்தில் கண்ணி வெடி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வண்டியை அங்கே போயிட்டே இருக்கும். போகிறப்ப அது வெடிச்சு செதறி அத்தனை பேர் இறந்துருவாங்க. அந்த பையன் கரீம் அவங்க அப்பா அதுக்குள்ளே இருப்பார். அது எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த இடத்துல அவனுடைய மனநிலை எப்படின்றது நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அவன் வந்து ஆன்மீகத்தையும் அமைதியும் விரும்பிட்டு போகிறான்னா கண்டிப்பாக விரும்ப மாட்டான். அவன் கடைசியில் துப்பாக்கி தான் எடுப்பான். அந்த இடத்துல அது அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கும் படத்தில். கிடைச்சா அந்த மாதிரி துப்பாக்கி தான் எடுப்பான். இவங்க இதெல்லாம் வந்து இவங்க கிளர்ச்சி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊருக்கு வந்து பாம்பு வைக்குது. அந்த மக்களுடைய வயல்வெளியை வந்து பருத்தியெல்லாம் போட்டிருப்பாங்க. பருத்திக்கெல்லாம் எரிச்சிட்றானுங்க. எரித்து அங்கே இருக்கிற யூதர்களை வந்து கொஞ்சமாக வந்து இவங்க டெவலப் பண்ணி, நீங்கள் போங்க, இந்த இடம் உங்களுக்கு தான், இந்த இடம் உங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்களுக்கு பாருங்கள் அந்த பெல்பேர் பிரகடனம், அந்த பெல்பேர் பிரகடனத்துக்காக மட்டுமே இவனுக்கு வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கானுங்க. அவங்களுக்காக மட்டுமே இருந்திருக்காங்க. நம்மளும் அந்த இடத்துல வந்து ஒரு பாதிக்கப்பட்டவனாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளும் வந்து அந்த பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிற்க முடியுது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் தான் உண்மையாகவே அவன் பாட்டுன்னு ஒரு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏதோ கூலி வேலை செஞ்சுருக்கிறான். கூலி வேலை செஞ்சவங்க கையில் வந்து கண்ணு கொடுத்தது, அந்த துப்பாக்கியை தூக்க வச்சது எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகாரத்தோடைய அடக்குமுறை தான். அது இந்த படம் வந்து பயங்கர பதிவு செஞ்சிச்சு. ஒரு பெரிய பதட்டத்தை குடிச்சு ரொம்ப நாள் வச்சு இந்த மாதிரி படம்லாம் பார்த்து கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு பாலஸ்தீன மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி யூதர்கள் வந்தாங்க, கொஞ்சமாக வந்து எப்படி அவங்க வீட்டை காலி பண்ணாங்கன்றதை இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஆவணம். ஆனால் ஆவண படமாக எடுக்காமல் உங்களோட ஒழுக்கி எடுக்கக்கூடிய படமாக எடுத்தது தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய படம். எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் வந்து நீங்களும் இந்த படத்தில் சொல்கிறத தாண்டி அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து உண்மையாக நடந்ததெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நடந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த படம் நானும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தில் அந்த அத்தனை விஷயமும் மிக மிக உண்மையான விஷயந்தான். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது எவ்வளோ கொடுமையான, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த படம் பார்க்குறப்ப ஒன்றுமே நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தான் சொல்ல முடியும். கிடைச்சா இன்னைக்கு வரையும் அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு அந்த முக்கியமான காரணமான அந்த பெலபேர் அப்படின்ற பிரகடனத்தை பற்றி நம்ம பேசிட்டு இதோட முடிச்சிடறேன். நான் அதை நவம்பர் 2, 1917 அன்றைக்கி அப்போ இருந்த பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்தர் ஜேம்ஸ் பெல்பேர், அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் யூத சமூகத்துடைய தலைவருக்கு. அவர் பேர் என்னென்னா
வால்டர் ரோத்சைல்டு. அந்த கடிதம் தான் பிரகடனம். அது என்னென்னா, பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கி தரோம். அதே மாதிரி அங்கே யூதர் இல்லாத பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது, அவங்களுடைய மதத்தையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதிறாங்க. ஆனால் அப்படி அவங்க ஃபாலோ பண்ணல. இது ஏன் எழுதுனாங்க தெரியுமா? இந்த பிரகடனம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, முதலாம் உலகப் போரில் அமெரிக்காவில் இருந்த யூதர்களுடைய செல்வாக்கு இருக்குது இல்லையா, செல்வாக்கு மிகுந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சப்போர்ட் வேணுன்றதுக்காக எழுதியிருக்காங்க. ரஷ்யாவில் இருந்த யூதர்கள் வந்து தொடர்ந்து போரிடுவோம். இதை வந்து பிரிட்டன் வந்து ஒரு யுத்தியாக பயன்படுத்தியிருக்காங்க. யூதர்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு இந்த சியோனிச அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்த அழுத்தமும் இந்த ஒரு பிரகடனம் போகிறதுக்கான காரணமாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சூயஸ் கால்வாய் இருக்கு இல்லையா, இந்த சூயஸ் கால்வாய் பக்கத்தில் பாலஸ்தீனத்தில் ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து யூதர்கள் மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கான். இது எல்லாமே பிரிட்டிஷ் அவனுடைய ஓன் டிசிஷனாக தான் எடுத்திருக்கான். அவன் வந்து போரில் வின் பண்ணுறதுக்காக இத்தனை யூதர்களையும் வந்து யூதர்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பிரகடனத்தை அவன் வந்து எழுதி கொடுத்துருக்கான். இந்த பிரகடனம் தான் அதனுடைய விளைவுகள் தான் அந்த படம். இன்றைக்கி நடக்கிற அந்த போர் எல்லாமே அந்த ஒரு பிரகடனத்தில் ஆரம்பிச்சது தான். நன்றி நண்பர்களே, கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். இதுக்கு பாடி இருக்கிற வரலாறு தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஏன்னா வரலாறுன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ எவனோ ஆரம்பித்து வச்ச விஷயம் எங்கேயோ போய் முடியுது பாருங்கள். 1936 ஆரம்பித்த பிரச்சனை அவனுக்கு எழுதின பிரகடனம் இன்றைக்கி 2025 ஆகி முடியல. எத்தனை லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க, எத்தனை லட்சம் மக்கள் கை கால் போயிருக்கு, எத்தனை லட்சம் பேர் அவங்க ஃபேமிலி இறந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 பேருன்றது மட்டும் இல்லை, அதுக்கு பாடி இருக்க அதிகாரம் வரைக்கும், அந்த அதிகாரம் வரைக்கும் நம்ம இந்தியாவை மட்டும் விட்டு வைக்கல, இப்படி பல நாட்டை வந்து அவன் வேலை பார்த்துருக்கான். இதுக்கு பாடி எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்கு பாருங்கள். யூதர்களுடைய வேலை என்னன்றது இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ இருக்குன்றத இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி போர்கள் மட்டும் இல்லை, நிறைய சொல்லிட்டு தான் இருக்குது நமக்கு. நீங்கள் இது படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இதை பற்றி தேடி பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.